Hello friends, welcome to FL Studio Tamil Tutorial Part 1. இந்த கிளாஸில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, நார்மலாக இந்த FL Studio வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம், எப்படி இந்த FL Studio டவுன்லோட் பண்ணுறது அப்படின்ட்டு. இந்த FL Studio உங்களுக்கு இப்போது ஸ்க்ரீனில் பார்க்குறத பார்த்தோன்னா தெரியும். அதாவது பார்க்க நார்மலாக இருக்குது. அதாவது சில ஆப்ஷன் சைட்லேயும், அப்புறம் உங்கள் மெனுஸு, அப்புறம் சில பட்டன்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் இதை பார்த்துட்டு FL Studioனா இவ்வளோ தான் அப்படின்னு நினச்சிடாதீங்க. இதில் பார்த்தோன்னா எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் எல்லாம் மறைஞ்சிருக்கு. அதெல்லாம் நம்ம வர டுட்டோரியல்ஸில் ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். பேசிக்காக இந்த FL Studio எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளுக்கான டியூன்ஸை வந்து நாமளே க்ரியேட் பண்ணிக்கலாம். சொல்லப்போனால் ஒரு பார்ட்டியை ரீமேக் பண்ணுற அளவுக்கு இதில் அதிகப்படியான ஆப்ஷன்ஸு, ப்ளகின்ஸு எல்லாம் இருக்குது. டிஜே மிக்ஸு, இந்த டிஸ்கோ டான்ஸிங்கு, நிறையா நீங்கள் அந்த ஹிப்ஹாப் மியூசிக்கு, பாப்பப்பு அந்த மாதிரிலாம் நிறையா பார்த்துருப்பீங்க. ஸோ அது மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்க்கெல்லாம் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. சரி, ஓகே. இப்போது வந்து நம்ம வந்து இந்த FL Studioவை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நீங்கள் வந்து உங்களோட ப்ரௌசரில் கூகுளில் போய்ட்டு FL Studio அப்படின்னு டவுன்லோட் கொடுங்க. நீங்கள் FL Studioன்னு கொடுத்தாவே தெரியும் இப்போதைக்கு என்ன ரீசெண்ட் வெர்ஷன் இருக்கோ அது வந்து வரும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா FLStudio.Softonic அப்படின்னு வருது. இதோட ஒரிஜினல் வெப்சைட்டு பார்த்தீங்கன்னா அங்கே தெரியும், imageline.com அப்படின்றது. இங்கே நீங்கள் போய்ட்டு இதை வந்து ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதாவது இதோட டெமோ வெர்ஷன்ஸு. ஆனால் இதுக்கு சில ரூல்ஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம வந்து இந்த FL Studioவில் இந்த ஃபைல் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் இருங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போதைக்கு நீங்கள் வந்து இந்த டுட்டோரியல்ஸ் அப்டேட் பண்ண 1 மந்த் 2 மந்த்துக்குள்ளார பார்த்துருந்தீங்கன்னா இந்த 11.03 வெர்ஷன் தான் பார்த்து நீங்கள் டவுன்லோட் பண்ணும் போதே இருக்கும். நீங்கள் கொஞ்சம் ரொம்ப நாள் கழித்து பார்க்குறதா இருந்தீங்கன்னா இப்போது லேட்டஸ்ட் வெர்ஷன் என்ன இருக்கோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 298 MB தான் இருக்குது. அதாவது இதோட ஃபுல் வெர்ஷனு. நீங்கள் இதோட டெமோ வெர்ஷன் கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் பார்த்தோன்னா ஒரு முக்கியமான ரூல்ஸ் என்னென்னா, நம்மளோட டெமோ வெர்ஷனில் இங்கே போட்டிருக்கு பாருங்கள், அதாவது நம்ம செஞ்சுருக்க ப்ராஜெக்ட்டு சேவ் மட்டும்தான் பண்ண முடியும். அதை வந்து நம்மளால் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது. மறுபடியும் நம்ம சேவ் பண்ணதை ஓப்பன் பண்ண முடியாது. நீங்கள் இதுக்கு காசு கொடுத்து வாங்கினீங்கன்னா மட்டும்தான் இது வந்து ஓப்பன் பண்ண முடியும். இதை நம்ம காசு கொடுத்து வாங்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து கொஞ்சம் செலவாகும். ஸோ நீங்கள் வந்து டெமோ வெர்ஷனை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நானும் அதை தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். பாருங்கள், டெமோ வெர்ஷன் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் இருக்கிற ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ், அதாவது இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் நான் வந்து வர டுட்டோரியலில் சொல்கிறேன். இப்போதைக்கு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ஃப்ரீ தான். நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. டெமோ வெர்ஷனாக இருந்தாலும் சரி, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்தீங்கன்னா தெரியும் FL Studio டெமோ இன்ஸ்டாலர் அப்படின்னு இருக்குது. நீங்கள் இதை நார்மலாக டவுன்லோட் பண்ணுற மாதிரி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை உங்களுக்கு இதை காசு கொடுத்து வாங்குறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் Amazon.com பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. இங்கே போனீங்கன்னா இது வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் சிட்டியில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எந்த மாதிரி வேணாலும் நம்ம வந்து வாங்கிக்கலாம். நீங்கள் Amazon.com போய்ட்டு இதை நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கம்மி ரேட்லேயே வரும். அதாவது இதோட ஒரிஜினல் வெப்சைட்டோட இது கம்மி ரேட்லேயே வரும். இந்த இடத்துல நீங்கள் FL Studio அப்படின்னு கொடுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் FL Studioவோட இந்தியன் மதிப்பு எவ்வளோ அப்படின்ட்டு. இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதாவது கேமரா அது மாதிரி உங்களுக்கு எது வேணுமோ அந்த FL Studioவோட லேட்டஸ்ட் வெர்ஷன் பார்த்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எப்படி பார்த்தாலும் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 2000-3000 ரூபாய்க்கு மேலே தான் போகும். இங்கே பார்த்தீங்கன்னா கேமரா தான் இருக்குது. FL Studioவோட ஒரிஜினல் ஸ்டுடியோ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, அப்புறம் இங்கே இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய வெர்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அதை பார்த்து காசு கொடுத்து வாங்குறதா இருந்தால் வாங்கிக்கோங்க. மேக்ஸிமம் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி டெமோ வெர்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை இங்கே கூட நீங்கள் காசு கொடுத்து வாங்கிக்கோங்க, அது உங்களோட இஷ்டம். நான் வந்து இப்போதைக்கு எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு மட்டும் சொல்லியிருக்கேன். அடுத்த கிளாஸில் நம்ம வந்து இந்த FL Studioவில் நார்மலாக என்னென்ன இருக்குது, இதோட இன்டர்ஃபேஸ் பற்றி பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.